நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பனி அது மலையாளத்துல எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்களே அதை முடிவு பண்ணீங்க. தமிழ்ல அவங்க பேரை மாத்தல. அந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் நீ நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுல வந்து மலையாளத்துல செம டூப்பர் ஹிட். 1.5 மாசத்துக்கு முன்னாடி அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு படம். இன்னமும் நல்லா ஓடிட்டு இருக்கு படம். அது வந்து இப்ப தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி தான் நீ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த படம் முக்கியமாக என்னன்னா, நம்ம ஜோஜி ஜார்ஜ் அவர் ஏற்கனவே ஏதோ படம் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ஷன்ல இது ஃபர்ஸ்ட் படம். அவர் தயாரிப்பாளர் தான் சினிமாவுக்கு வந்தா போல. அதுக்கப்புறம் ஒரு நடிகனாக மாறி அப்புறம் நல்ல செம்ம படம்லாம். உண்மையிலே அவருடைய ஆக்டிங் வந்து நான் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாக போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாக போயிட்டேன். அவரை அப்போ தான் அவர் காமிச்சாங்க. நானே அவரை இதுவாயிட்டேன். ஆனால் அவரை ஹீரோன்றாங்க. ஆனால் ஹீரோ விஷயம் இல்லை, அந்த கதைக்கு ஏற்ற நாயகன் அப்படின்னு ஒன்றா. அவர் அப்பவுமே அந்த கதைக்கான படமாக தான் பண்ணுவார். அவர் மலையாளத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கதைக்கான படம் தான் பண்ணுவார். செம்ம பெர்ஃபார்மர் அவர். அவரை கூட்டின்னு வந்து தான் இங்கே ஜகமே தந்திரம்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தனுஷ் படத்தில் கூட்டின்னு வந்து அவர் தானே அவர் மொக்க பண்ணி அமிச்சா போல. ஆனால் அதுக்கான இன்னும் தமிழில் அவருக்கான தீனி கிடைக்கல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதையை நீங்களே சொல்லுங்கள். கதை உண்மையிலே செம சூப்பராக இருந்தது படம். ஆனால் என்ன ஒன்று, செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தமிழில் மலையாளத்தில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் செகண்ட் ஹாஃப். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கணும், நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. டீம் வேறு ஃப்ரண்ட்டில். ஆனால் யாருமே டீம் பார்க்கல. அதான் நம்ம ஆளுங்க டீமை பார்க்கலாம். அவங்க பாட்டு ஏதோ வந்து உட்காந்துருந்தாங்க. அப்படி வந்து ரசிக்கிறேன். ஒன்லைன் கதையை சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த கதை இதில் வந்து பெரிய இதுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் த்ரில்லர். ஒரு 2 பசங்களால ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. இவர் வந்து அதுக்கு ரிவெஞ்ச் பண்றாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட படங்களை இந்த மாதிரியான கதைகளை பார்த்துருக்கோம். முக்கியமா நான் மகானால தமிழ்ல வந்து, ஏன்னா அந்த சின்ன பசங்க தான் அவ்வளவு விஷயத்த. அது வந்து அப்பா இல்ல, இது வந்து மனைவி. அதுதான். ஆனா நான் மகான் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கமலஹாசன் சார் படம் வேட்டையாடு விளையாடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாணியில் இந்த பனி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கதையை எடுத்துக்கூடாது. நம்ம அந்த கேரக்டர், அந்த பசங்க கேரக்டருக்கு தெரியுமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மகானால இருந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் 2 பசங்க வேட்டையாடு விளையாடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ அந்த 2 பேர், அவங்கள மட்டும் தான் மெயின் செட் வைக்கணும் இந்த படத்துல. அதான் அவ்வளவு அருமையா பண்ணிருக்கானுங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே புதுசா இருக்கு படத்துல பாக்குறதுக்கு. கிளைமேக்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம கிளைமேக்ஸ்ல சொல்றேன் கிளைமேக்ஸ்ல எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், அவனை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிடுவோம். ஒரு ஆள் அடையாளம் இல்லாம பண்ணாரு அப்படின்னா உண்மையிலே கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கிளாப்பு. எல்லாருமே வந்து அவ்வளோ ரசிச்சு வந்து யாருமே போல. ஒரு சிலவங்க எப்படின்னா மலையாள படம் தானே போயிடலாம், அப்படி கிளம்பிடலாம் கொஞ்ச நேரம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. யாருமே அந்த சீட்டை விட்டு எழுந்திருக்கல அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதில் வந்து அந்த டீமே வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து இது பண்றாரு. ஆமா, நம்ம ஜோஜோ ஜார்ஜ் வந்து பிரஷ் ஷோ போகும்போது வந்து நின்னுனாராம பின்னாடி சீட்டு உட்காரனோட டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரா. அவருக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆளே லைட் போட்டிருக்காங்க. லைட் ஆஃப் பண்றா பிரஸ் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னன்னா, டப்பிங் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதான் அந்த மலையாளத்துக்கும் அந்த தமிழுக்கும் தெரியாத மாதிரி அந்த டப்பிங் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணுமா. நம்ம இதுல அபிநயா நடிச்சிருக்காங்க. அந்த நாடோடிகள் கேரக்டரே வேற லெவல். உண்மையிலேயே சொல்றேன், அவங்க கேரக்டர் அப்படி வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்கள வச்சுதான் இந்த கதையே வேற. அவங்க பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும் படம். ஆனா அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சேசிங் இருக்கும் பாரு, நான் நினைச்சு கூட பார்க்கலாம். அந்த சேசிங்கு மனுஷன் அந்த உடம்பு வச்சுன்னு அந்த கார்ல அப்படி வந்து ஒரு சேஸ் பண்றாப்புல. ஆனா படம் வந்து போறதே தெரியல அது வைக்க. ஆனா மலையாளத்துல கம்மி பட்ஜெட் எடுத்தாலும் ஒரு படமும் எந்த அளவுக்கு இத வந்து நம்ம படத்துக்குங்க அவர் 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காருங்க. அவரு எடுத்த உடனே அவர்கிட்ட காசு இருக்குது, புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல. ஒரு டைரக்ஷன், ஒரு முதல் படம் டைரக்ட் பண்றதுனால ஒரு 2 வருஷம் இதுக்கான ஹோம் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் இந்த படத்துல இறங்கியிருக்காரு. அது ரிசல்ட் இப்ப எப்படி தெரிஞ்சு பாத்தீங்க. அதான் சொல்றேன், இந்த படத்துல வேற அவரை வந்து டான் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரு மட்டும் டான் இல்லாம ஃபேமிலியா டானு. ஆனா அந்த விஷயங்கள வந்து இந்த பாஷா பட கிளைமேக்ஸ்ல அவரு தான் டான்னு தெரியல. அது மாதிரி எதுவுமே கிடையாது. பேச்சில மட்டும் அவர் டான். இவர்கிட்ட யாரும் வச்சுக்கூடாது, இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்ற விஷயங்களை மட்டும் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த பில்டப்லாம் வந்து பார்த்தோம்னா அது சொல்லும் போதே வந்து பார்த்தோன்னா அந்த டைலாக் டெலிவரி அவ்வளோ அருமையாக. மியூசிக்லாம் எப்படி இருந்தது படத்துக்கு? மியூசிக் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. சூப்பராக அவங்க செம்மையா போடுறாங்க மியூசிக். நம்மளுக்கு ஆள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏ ரகுமான், அனிருத், ஜிவி பிரகாஷ், ஹரிச்சரனோட ஜிவி பிரகாஷ்,
அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்கள செம்மையா போடுறானுங்க. ஒரு படத்துக்கும் வித்தியாசமான அந்த ரேப் எல்லாம் எடுத்துன்னு வராங்க. இப்போ லேட்டஸ்டா அவங்க அந்த ரேப் தான் நல்லா பண்றானுங்க. சூப்பரா பண்றாங்க. ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்கு. அந்த மாண்டேஜ் சாங் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா படம் உண்மையிலே இங்க எப்படி ஓடுன்ற விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு ரோகிணியில 2 ஷோ போட்டிருக்காங்க. ஃபுல் 2 ஷோ. அப்படியா? ஆமா, இங்க பிக்கப் ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, பார்த்து மக்களே உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. தமிழ்ல அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீதி ஏதாவது ஒரு கதையை நாங்க அந்த பிட் ஏதாவது விட்டுருந்தா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். நன்றி.